ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ் அண்ட் மீன்ற சைனீஸ் ட்ராமாவோட 15th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப நம்ம ஹீரோ லாஸ்ட் நைட் வந்து மாடியிலேருந்து பார்த்துருப்பாரு. கையில் இருக்க புக்கு வச்சுட்டு லீஷு வந்து ஒரு ப்ரப்போசல் கார்டு மாதிரி கொடுத்துருப்பால, அதை வச்சுட்டு கீழே பார்த்துருப்பாரு. இருந்தாலும் கியூவும் லீஷுவும் பேசிட்டு இருந்ததை பார்த்து எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசாமல் அங்கே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோனும் நெக்ஸ்ட் டே பேசிட்டே போயிருப்பாங்களா. நம்ம ஹீரோன் வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டேவே செலிப்ரேட் பண்ணது இல்லையா? ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்கள் தாத்தாக்கு இது செலிப்ரேட் பண்ணுறதுலாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கீங்களேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட தான் கேட்குறாங்க. ஏன்னா வந்து ஹீரோனுக்கு வந்து அந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும், ஹீரோ கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என் பேரண்ட் இதுக்கு முன்னாடி வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சீக்ரெட்டாக தான் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோன் ஒரு சந்தோஷத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, ஓ அவங்க சீக்ரெட்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளும் உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக செலிப்ரேட் பண்ணுமா, நம்ம ஒரு மாதிரி கேண்டில் லைட் டின்னர் போவோம், பர்ச்சேசிங் போவோம், எங்கன்னா போய் சுற்றுவோன்ற மாதிரி ரொம்ப யோசிச்சு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறதுனால, இதான் என் ஃபர்ஸ்ட் டைமு, 25 வருஷம் கழிச்சு இப்போ தான் உங்கள் கூட செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே கேட்குறாரு, என்ன சொன்ன, உன் ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் வாழ்க்கையில் முதல் வாட்டி 25 வருஷம் கழிச்சு நீ செலிப்ரேட் பண்ணுறியான்னு கேட்க, நம்ம ஹீரோனோ ஆமாம் உங்களை தான் ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணுறேன், அப்போ உங்கள் கூட தானே ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கு எந்த வார்த்தையும் சொல்லாமல் ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ என்ன இவர் மறுபடியும் நம்ம கேட்டதுனால எதனா கோச்சிக்கிட்டு போகிறாரா, இருந்தாலும் என் ஆசையை தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இப்போ தனியாக தானே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவரோட வீட்டுக்கு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோனும் இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே, கோமா வர இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நம்ம எங்கேயே சாப்பிட்லாம், இது உன்னோட பர்சனல் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ பார்த்து, ஓ அப்போ இது உங்கள் பர்சனல் பிளேஸ்னா நம்ம இங்கே தான் சீக்ரெட்டாக நம்மளோட வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி வசத்தில் கேட்டுறாங்களா. ஹீரோ ஒன்னே நான் ஒன்றும் அதை பற்றிலாம் இங்கே பேச வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு அது மூஞ்சில் அடித்து சொன்ன மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க அங்கேயே. அப்போ ஹீரோயின் பார்க்குறாங்க, ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இந்த விண்டோ சைடில் போயிட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் கிட்ட அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோ கிட்ட இதை எப்படி சொல்லி சமாதானப்படுத்தணும்னு தெரியல. அவங்க ஒரு ஆசையில் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுட்டாங்க, ஹீரோ வேறு பர்சனல் பிளேஸ்ன்னு சொல்லிட்டாரா, அதனால நம்மளும் சீக்ரெட்டாக செலிப்ரேட் பண்ண போகிறோமோன்ற மாதிரி நினச்சிட்டு கேட்டுட்டாங்க. ஹீரோவும் கோச்சிக்கிட்டாரா. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அவங்களோட ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் ஹீரோனை பார்த்து, என்ன இந்த மாதிரி பாஸோட வீட்டில் இந்த சீக்ரெட் லவ்வர் ஒருத்தி இருக்காலாமே, அவங்கள பற்றி உனக்கு எதுனா தெரியுமா, அவங்க வந்ததுனால தான் நீ இப்போல்லாம் மேலே சாப்பிட போகிறது இல்லையான்ற மாதிரி மாற்றி நம்ம ஹீரோன் கிட்ட வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருக்காலாம். நம்ம ஹீரோனுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல. நம்ம ஹீரோன் பாட்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் கண்டுக்காத வீடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு தான் தெரியும்ல அந்த வீட்டில் லீஷு தான் தங்கியிருக்கா. ஆனால் ஹீரோ வந்து இப்போ வேறு வீட்டை, அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்து போய் தங்கியிருக்காரு, அது யாருக்குமே தெரியாதுல்ல, அதை மைண்டில் யோசிச்சுட்டு இருக்காளா. அன்றைக்கி நைட்டு ஹீரோ கூட போய் சாப்பிட போகிறா. அப்போ ரொம்ப சைலண்ட்டாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. வேலண்டைன்ஸ் டே பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நான் அப்ராட் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்போது ஹீரோயினை பார்த்து, நீ வேணா என் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, வரியாவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, வரணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் என்கிட்ட தான் வீசா பாஸ்போர்ட் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி விடு, அதை அப்புறம் எடுத்துக்கலாம், நீ சாப்பிடு, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவரோட ஒர்க்குக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கா இவரும் போயிடுவார். வேலண்டைன்ஸ் டேவை மட்டும் நான் தனியாக உட்காந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியவே இல்லையே, எல்லாரையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியலேன்ற மாதிரி தான் ஹீரோயின் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே வேறல்ல, அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போன அப்புறம் ஒரு நாளாக அவங்க வந்து அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, நான் மட்டும் ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாது, என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலேன்ற மாதிரி தான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்து லீஷுவோட புக் ஸ்டோர் வழியாக தான் போவாங்களா. லீஷு வந்து புக் ஸ்டோர் வழியாக உள்ளே போகிறத பார்த்துடுறாங்க. அப்போது ஹீரோனும் சரி லீஷு கிட்டையாவது போய் பேசிட்டு வருவோன்னு சொல்லிட்டு லீஷு பார்த்த உடனே அந்த புக் ஸ்டோருக்குள்ளே தான் போகிறாங்க. உள்ளே போயிட்டு லீஷு கூட நல்லாவே பேசுகிறாங்க. உள்ளே வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக சாக்லேட்ஸ்லாம் வேறு நிறைய அடுக்கி வச்சுருக்காங்களா. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது லீஷுவை பார்த்து, இந்த மாதிரி நான் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஃபெங் வந்து அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது, ஃபேமிலிக்கு அதெல்லாம் ஒத்து வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லும் போது லீஷுவும், ஓ அப்படி தான் உங்கள்கிட்ட சொன்னானா, ஏன் உங்கள்கிட்ட முழுசாக எதுவுமே சொல்லி அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் லீஷு சொல்கிறாங்க. லீஷு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபெங்கோட அப்பா அம்மா வந்து
வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதனாலே ஃபெங்குக்கு வந்து அன்னிலேருந்தே வேலண்டைன்ஸ் டே வந்தாலே சுத்தமாக பிடிக்காது, அவங்க அப்பா அம்மா ஞாபகத்துலேயே அவன் இருப்பான்ற மாதிரி சொல்லிடவும் ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப ஷாக்கு. ஐயோ, இவரோட அப்பா அம்மா அன்னைக்கு இறந்து போயிருக்காங்க, நான் போயிட்டு இவர்கிட்ட செலிப்ரேட் பண்ணலான்னு கேட்டு வச்சிருக்கேனேன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்கள திட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட எப்படி சாரி கேட்க போறோம்னு தெரியலையே, இப்படி அவரை ஹர்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி அவங்கள பனிஷ் பண்ணிக்கணும்னே தெரியல, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோ வேற அப்ராட் போயிருப்பார்ல, நம்ம ஹீரோனுக்கு வந்து எப்படின்னா ஹீரோ கிட்ட சாரி கேட்டுலாம் தான் தோணுது, இருந்தாலும் ஃபோனில் சொல்றது தப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஃபோனில் சொல்ல மனசே வரல. அதனால ஃபோனில் வந்து சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் டெக்ஸ்ட் பண்றாங்களா. ஆனால் ஹீரோ வந்து நம்ம ஹீரோனுக்கு பெருசாக பேசவே மாட்டாரு, ஸ்பேஸ் டைம் கொடுத்து சிம்பிளாக ஒரே ஒரு டெக்ஸ்ட்லேயே சாப்பிட்டேன் எஸ் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுறாரா. நம்ம ஹீரோன் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்ன இப்படி ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட்டில் எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு, ஒருவேளை நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருக்காரா, இதனால வந்து நம்மளை பிரேக்கப் பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு அவங்க பண்ணது தப்புன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தா வேலண்டைன்ஸ் டே. நம்ம ஹீரோன் மட்டும் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க, ஹீரோ கிட்ட எப்படி சாரி கேட்க போகிறோன்னு தெரியாமல். மீதி பேர் எல்லாருமே வந்து கையில் பொக்கையோடு நின்றுட்டு இருக்காங்க. என்னென்னா எல்லாரோட பாய் ஃப்ரெண்டும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க போல் ஆஃபீஸ்க்கு. நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஓரமாக திரும்பி உட்காந்துட்டு இருக்கும் போது மற்றவங்களாம் வந்து இந்த சாக்லேட் பண்ணுறது அப்படி இப்படின்னு மாற்றி பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோனை பார்த்து வேற எல்லாரும் உனக்கு மேலேருந்து எந்த கிஃப்ட்டும் வரலையான்ற மாதிரி கேட்குறாங்க. என்னென்னா பாஸ் வந்து ஏதோ உனக்கு அனுப்பி வைக்கலையான்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் ஒன்றே அதெல்லாம் இல்லை, எல்லாரும் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் டிபார்ட்மெண்ட்லேயே கொஞ்சம் பெரிய போஸ்ட்டில் இருப்பால, அந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஜூஷன் இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னோட ஒர்க்கு கொஞ்சம் பார்த்துடுறியா, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் சரி நம்ம வெட்டியாக தானே இருக்கோம், என்ன பண்ண போகிறோம், இதையாவது நம்ம பண்ணுவோம் இவளுக்கு ஹெல்ப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் சரி நான் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் கொடுங்க நான் அதில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சிடுறாங்க. அப்போது ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருப்பாங்கள்ல, அவங்க ஹீரோனை பார்த்து ஜூஷன் உண்மையாகவே சொல்கிறியா, இன்னைக்கு என்ன நாள்லேயே நீ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பேசு, நீ யார் கூடயும் இன்னைக்கு வெளியே போகலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல. ஒரு மாதிரி சோகமாக கீழே திரும்பிக்கிட்டு நீங்களாம் அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடுறாங்களா. நம்ம ஹீரோனுக்கு தான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும்ல, எல்லாரும் வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நைட் வரைக்கும் உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லையே. அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வேலை விஷயமா போனவரே கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே நைட் அன்னைக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோனை பார்க்க தான் வந்துட்டு இருப்பார் போல. நம்ம ஹீரோயின் வந்து இருக்காளா அப்படின்ற மாதிரி அவளோட டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ டோரை தட்டுறாரா. அப்போ தான் ஹீரோயின் பார்க்குறாங்க யார் இந்த டைமில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்ததை பார்த்தோன்னே ஹீரோனுக்கே ஷாக்கு, ஏன்டா அவர் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் அப்ராட்லேருந்து வந்துட்டாருன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து உன்னோட வேலையை முடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனும் முடிச்சிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்று சரி ஓகே கொஞ்சம் என் கூட நீ வரியா, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிடவும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, இவர்கிட்ட எப்படி சாரி கேட்கறதுன்னு தெரியலையே, போனால் உடனே கேட்டுடணும், ஏன்னா நம்ம பண்ணது தப்பு, அவரோட பேரண்ட்ஸ் இறந்து போன அன்னைக்கு நம்ம வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட தனியாக பார்த்து பேசும்போது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இல்லை நான் வந்து அன்றைக்கி உங்ககிட்ட அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடாது, வேலண்டைன்ஸ் டே சீக்ரெட்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு கேட்டிருக்கக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, உங்கள் பேரண்ட்ஸ் இறந்தது அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ இதை கேட்டோன்னே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் இதை உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் இந்த விஷயத்த, ஆனால் நான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்தது என் தப்பு தான், ஏன்னா வந்து நீ அன்றைக்கி என்கிட்ட சொன்னேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுன்னு சொன்னதுனால எனக்கு சொல்ல தோணலைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் சரி அதெல்லாம் இருந்துட்டு போகுது, ஆனால் நான் வந்து உங்களை அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, அது என் மேலே தான் தப்பாக இருக்குது, நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஹீரோ ஒன்னே அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி நான் உன் கூட இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் என்ன வேலையாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி உன் கூட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் ஃபீலிங்கோட ஹீரோ பார்க்குறாங்க. அப்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எல்லாத்தையும் விடுங்க, எப்பயுமே இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம உங்கள் பேரண்ட்டை பற்றி நினைப்போம், மீதி எல்லா நாளுமே நமக்கு வேலண்டைன்ஸ் டே மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு அதை கேட்கும் போது நல்லாவே இருக்குது, நம்ம ஹீரோயின் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது ஹீரோக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் ஒன்னே நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே கிஸ் பண்ணுறாங்களா. அப்போது ஹீரோவும் ஹீரோயினை திரும்ப கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோனை பார்த்து வர நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் லவ் யூன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியே சாப்பிட போகிறாங்களா. சாப்பிட போன இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட தங்குற பிளேஸ் தேடிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை நான் என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து லூலு வீட்டுக்கு போனேன், லூலு என் கசின் தானே, இருந்தாலும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் அங்கே தான் தங்குவார்ல, அதனால நானும் ரொம்ப நாள் அங்கே தங்க முடியாது, அதான் வேறு வீடு பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு இது கேட்டோன்னே கடுப்பாகுது. என்னது
அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற வீட்டில் நீ கூட போய் தங்கிட்டு இருக்கியா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எப்பயுமே அவர் இருக்க மாட்டார், நிறைய டைம் ஒர்க்குக்கு போயிடுவார், அதனால தான் நான் அவள் கூட இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோ கோவத்தில், இருந்தாலும் நீ எப்படி உன்னோட கசின் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற வீட்டில் போயிட்டு நீ அங்கே போய் தங்குவ, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ வந்து வேறு வீடு பாரு, இல்லைனா என் வீட்டுக்கே நாளைக்கு கிளம்பி வா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கோமா சொல்ல, நம்ம ஹீரோனும் ஏன் இப்படி சொல்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் அவன் என் கசின் தானே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போலாம் ரொம்ப யோசிக்காதீங்க ஃபெங் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒன்னே, நான் சொன்னது தான், ஒழுங்காக நாளைக்கு உன்னோட பேக்கெல்லாம் பேக் பண்ணி என்னோட வீட்டுக்கு கிளம்பி வர அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ அடுத்தவங்க வீட்டிலலாம் தங்க வேணாம், எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நாளைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் வேறு எதுனா அப்பார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்குதான்னு பார்க்குறேன், கிடைக்காத பட்சத்தில் வேணால் நான் உங்கள் வீட்டில் வந்து தங்குறேன் சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே பார்த்தா ஹீரோயின் வந்து காலைல ப்ரேலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு எப்படின்னா வீடு கிடச்சிடணும், நான் பாஸோட வீட்டிலலாம் போய் தங்க முடியாது, எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு இன்னைக்கு எப்படியாவது வீடு கிடச்சிடணுன்ற மாதிரி தான் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வேறு கரெக்டாக ஹீரோனுக்கு கால் பண்ணுறாரா, கால் பண்ணி என்ன சூஷான் வீடு கிடச்சதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோனா இல்லை இனிமேல் தேட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து நான் உனக்கு ஒரு ஆள் அமைச்சிருக்கேன், அவங்க உனக்கு வீடு காட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லிடுவோம். நம்ம ஹீரோன் வந்து அந்த ஆள் கூட போய் பார்க்குறாங்க. அவர் வந்து ஹீரோ செட் பண்ண ஆள் தான், நம்ம ஹீரோ செட் பண்ண ஆள் கூட அந்த வீடை போய் பார்க்குறாங்க. ஆக்சுவலி இந்த வீடை பார்த்ததே நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோனுக்கு அந்த வீடை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, ஆனால் வீடு ரொம்ப லக்ஸரியாக இருக்கா, பார்த்து எவ்வளோ ரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் ஒன்றே, நீங்கள் கவலைப்படாதீங்க இதுக்கு ரொம்ப கம்மியான ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. எப்படியும் நம்ம ஹீரோ வந்து பாதி கட்டிடுவார் போல். நம்ம ஹீரோனும் எல்லாம் ஓகே ரெண்ட்டும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு வேறு க்ளீனிங் ஒர்க் இருக்குது, சீக்கிரம் வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிடும் போது நைட்டு ஈவினிங்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்துடுறாரா. ஹீரோனும் க்ளீனிங் ஒர்க்கில் பார்த்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ ஒன்னே, உன்னோட கசின் பாய் ஃப்ரெண்டு எல்லாரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணு, அவங்களுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலாம், நம்ம லஞ்ச் ப்ரொவைட் பண்ணலாம், ஏன்னா இவ்வளோ நாள் உங்களை நல்லா பார்த்துருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்காக நம்ம எதுனா பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனும் நானும் இது பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்லாம் வரணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் அதுதான் நியாயமானது, கரெக்டாக இருக்கும், ப்ராப்பராக இன்வைட் பண்ணணும் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் சரி ஓகே எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனே நான் தான் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுப்பேன், அதாவது எல்லா செலவையும் நானே பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் சரி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, நல்லா ரெடி ஆகிட்டு வந்துரு, உன்னை வந்து நான் நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து லீஷுவோட ஹெல்ப்போட நம்ம ஹீரோன் வந்து ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிறாங்க. லீஷு சொன்ன மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கிறாங்க. லீஷு கிட்ட கால் பண்ணி கேட்டிருப்பாங்களா என்னென்ன பண்ணுன்ட்டு, லீஷு ஹெல்ப் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோனும் அன்றைக்கி மார்னிங்கே போயிட்டு நல்லா ஃபுல் மேக்கப் போட்டு பார்ட்டிக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ வந்து அவரோட ஃபுல் குரூப்போடு வந்துட்டுருக்காரு. ஹீரோக்கு பின்னாடி எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோன் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்தவர் ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் நின்றுட்டு ஹீரோயினை தான் பார்க்குறாங்க. ஹீரோயின் வேறு கண்ணெல்லாம் வேறு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறாங்களா, கண்ணில் ஐ ஷேடோ ஐலைனர் வேறு எல்லாம் போட்டிருப்பாங்களே தேய்ச்சி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே ஒரு லுக்கு சைடில் விட்டுறாரு, நம்ம ஹீரோயினை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணெல்லாம் பார்த்தா மடியெல்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சி விட்டு கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே அவருக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேணாம் பார்க்காதுன்னு சொல்லிட்டு அவரோட கையை வச்சு அவரோட ஃபேஸை திருப்பிக்கிட்டு போய் வேலையை பார்ப்போம் முதல்ல அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் பார்த்து சிரிப்பே வந்துடுது. அப்போ கியூவும் என்ன இவ பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, இவர் ஏன் சிரிச்சுட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்போ கியூ வந்து ஜூஷன் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஜூஷனும் என்ன அப்படின்ற மாதிரி நிமிந்து பார்க்குறாங்களா. நிமிந்து பார்த்தா கண்ணில் இருக்கிறது எல்லாமே களைஞ்சு போயிருக்கு, அங்கேயும் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கா. இதை பார்த்து கியூவும் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கா, இதை தான் நேற்று நைட்லேருந்து நீயும் லீஷுவும் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா, கொஞ்சம் உன்னோட மேக்கப்பில் போய் பாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டுமா சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. பார்த்து ரெடி ஆகிட்டு வான்ற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாரு. அவருக்குமே சிரிப்பு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கேருந்து கிளம்பின அப்புறம் நம்ம ஹீரோனும் எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு அங்கே பார்ட்டி ஹாலுக்கு போயிடுறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் அவரோட மெயின் பார்ட்னர்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாரு. அப்போது ஹீரோ வந்து அவரோட லவ்வரை வந்து இவங்க கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பார் போல், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரா. நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் ஹீரோவோட அக்கா கிட்ட லீஷு கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு, இந்த மாதிரி உன்னை என்னோட பார்ட்னர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. லீஷுவும் ஹீரோட அக்காவும் கூடவே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ போனவரை ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க அவரோட மெயின் பார்ட்னர்ஸை பார்த்து இவ தான் ஜூஷன், இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அங்கே இருக்கவங்க கிட்ட நம்ம ஹீரோனுமே நல்லா ஹாய்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, சிரிச்சு நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்களும் ஓ நீங்கள் 2
பேருமே ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே லவ் பண்ணிட்டீங்களா? சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து லீஷுவும் ஹீரோட அக்காவும் வர வந்திருப்பாங்க. அங்கே இருக்கவங்களாம் ஹீரோட அக்காவை பார்த்தோம் நல்லா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் லீஷுவை பார்த்து லீஷு நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி லீஷுவை நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா லீஷுவும் ஒரு பிஸ்னஸ் உமன் தான். அப்போ லீஷுவும் அவங்கள வந்து நல்லாவே அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்க உடனே ஃபெங்கை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஃபெங், எங்களுக்கு வந்து ஒரு ரூமர் நிறைய காதில் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி லீஷு தான் உன்னோட சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டா? அது மட்டும் இல்லை, இப்போ நீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஜூஷனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுற. உண்மையாகவே 2 பேரில் யார் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபெங்கை பார்த்து கேட்குறாங்க. லீஷு வந்து இதை வந்து அழகாக அதை எப்படி சமாளிக்கணுமோ சமாளிக்கிறா. என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபெங் வந்து உண்மையாகவே என் ஃப்ரெண்டு தான், நீங்கள் ஜோக் பண்ணாதீங்க. என்னோட உண்மையான பாய் ஃப்ரெண்டே கியூ தான். கியூக்கு தான் இப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியும் அதை சொல்லிட்டு கியூவோட கையை பிடிச்சிட்டு போயிட்டு கியூ கூட நின்றுட்டு இருக்கா. அப்போ கியூவை பார்த்து நான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கியூவை பார்த்து கேட்க, கியூக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கியூ தான் வந்து லீஷுவை லவ் பண்ணிட்டு இருப்பான்ல. அப்போ அங்கே இருக்கவங்கள பார்த்துட்டு ஓ அப்போ சரி சரி எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. அப்போது பிஸ்னஸில் இருக்க 2 பேருமே வந்து ஆளுக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஓகே, லீஷு வந்து கியூ பக்கமாக போய் நிற்கிறான்றது அவருக்குமே பிடிச்சிருக்கு. அப்போ அங்கே இருக்கவங்களும் எல்லாருமே வந்து வாங்க சேர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லபடியாக பேசிட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிலாம் முடிஞ்ச அப்புறமா நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கடையில் போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு தேவையானது. ஏன்னா ஹீரோ வந்து இன்வைட் பண்ணியிருப்பார்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை பார்த்து நீயா ஜூஷன் சமைக்க போகிற அப்படின்னு கேட்டால், ஜூஷனும் ஆமாம் நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன்னு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஃபுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துடுங்க, கொஞ்சம் சமைக்கிற வேலை இருக்குன்ற மாதிரி கூப்பிட்டு விட்டுறாரு. அன்றைக்கி அவரோட செஃப்பும் வந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு போயிடுறாரா. நம்ம ஹீரோவும் செட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் வெல்கம் பண்ண எல்லாருமே வந்துடுறாங்க. ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங்கு. என்னென்னா லூலுவோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் வரல. அதாவது ஹீரோனோட கசினோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் வரல. மீதி ஹீரோனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டூஃபேனு எல்லாருமே வந்துடுறாங்களா. அப்போ எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காரும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா லூலுவோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் வரல, இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் பக்கத்தில் இருக்காங்களே, அதனால் அவள் ஃபீல் பண்ணுவாளோன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோவும் சரி இன்னும் வரலையா யாரும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காரு. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிங்க் வந்து சேர்ஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி உட்காடுறாங்களா. ஏன்னா லூலு சொல்லியிருப்பா அவர் வரும்போது வரட்டும், நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம், அவருக்காகலாம் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாளா. இருந்தாலுமே அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்க சேர் பார்த்து நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் வரலையே என்ன அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமில் வந்து கீழே ஒரு கார் வருது நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு கீழே. என்னன்னு பார்த்தா லூலுவோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டான் போல. வரவன் வந்து கீழே ரோட்டில் நடந்து வந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட காரை கிராஸ் பண்ணி தான் போவானா. ஹீரோட கார் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கில் பார்க்குறான். என்னது இது இவ்வளோ காஸ்ட்லியான கார் இங்கே நிற்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு மேலே போகிறான். காலிங் பெல் அடிச்சோன்னே நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு லூலுவோட பாய் ஃப்ரெண்டை வெல்கம் பண்ணுறாங்க. அவனும் நான் லூலுவோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் உள்ளே போனவன் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறான். இது ஃபெங் குரூப்போட பிரசிடென்ட் இங்கே இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோ பார்த்தானே ஐஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறான். என்னென்னு பார்த்தா ஹீரோ கிட்ட நல்லா வழியிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நல்லபடியாக வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவனும் வந்து கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிலாம் சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரி உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரா. அவனே லூலுவை பார்த்து லூலு உன்னோட கசினோட பாய் ஃப்ரெண்டு உண்மையாகவே ஃபெங்குன்னு ஏன்கிட்ட சொல்லல. ஃபெங்கு தான் உன்னோட கசினோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தா நம்மளும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பர்ஃபெக்டான டைமுக்கு வந்திருக்கலாம்ல கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூலு ஒன்று இல்லைன்னா மட்டும் நீ கரெக்டாக வந்துருவ பாரு, யாருன்னு ஆளை பார்த்து நீ ஒன்றும் வரணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி திட்டி விட்டுடுறா. அப்போ அங்கே இருக்கவங்களாம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நல்லாவே பேசுகிறாங்க. லூலுவும் லூலுவோட பாய் ஃப்ரெண்டை தவிர மீதி இருக்கவங்க எல்லாருமே கேஷுவலாக நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நல்லா பேசுகிறாரு. ஆனால் லூலுவோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் அவனோட கம்பெனி பற்றி எப்படிலாம் பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ரொம்ப ஐஸ் வச்சுட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட மிஸ்டர் ஃபெங் வாங்க நம்மளோட ட்ரிங்கை சேர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட நம்ம ஹீரோவும் சரி பேருக்காவது போய் தானே ஆகணும், அதனால அவங்க கூட சேர்ஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஆனால் லூலுக்கு இதை பார்த்துனே கடுப்பாகுது. இவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் என்ன சொல்லிட்டான்னா நம்ம ஹீரோ பார்த்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் கார் வெளியே நின்று பார்த்தேன், உங்களுக்கு டிரைவ் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும்னா ஒரு நாள் வாங்கலேன் போல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லிடுறாரு இல்லை அதை வாங்கணும் தான் வாங்கி வச்சிருக்கேனே தவிர எனக்கு இந்த மாதிரி டிரைவ் போகிறதெல்லாம் பிடிக்காது, இந்த ஸ்போர்ட்ஸில் எனக்கு நிறைய டைம் இல்லை வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. இருந்தாலும் அடுத்தது அவன் என்ன சொல்கிறான்னா சரி உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறது பிடிக்காதுன்னா வாங்கலை எனக்குன்னா நம்ம பேஸ்பால் அந்த மாதிரி விளாட்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மறுபடியும் இல்லை அதுவும் எனக்கு பிடிக்காது, எனக்கு எப்பயாவது டைம் இருந்தால் எப்பயாவது ரேராக தான் விளையாடுவேனே தவிர இந்த மாதிரிலாம் டைம் இல்லாத போல் விளையாட மாட்டேன், அவ்வளோலாம் இந்த பிளேலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி விட்டுறாரு. அவனுக்கு இன்னுமே நோஸ் கட் ஆகிடுது. இதெல்லாம் பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டும் டூஃபேனுக்கும் சிரிப்பு தான் வருது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சைடில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் நோஸ் கட் மேலே நோஸ் கட்டாக வாங்கிட்டு இருக்கான்ல. அப்போது நம்ம ஹீரோவும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ லூலு ஒரு பக்கம் இந்த மாதிரி அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா.
அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்களா. லூலு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டே போகும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் லூலு கிட்ட என்ன சொல்கிறான்னா, என்ன நீயும் உன் கசினும் நல்லா பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பீங்க போல், என்ன மாதிரி ஒரு மேனேஜரு உன்னோட கசின் என்னன்னா பெரிய ஃபெங்கியே பிடிச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த லூலுக்கு கேட்கும் போது கோவம் வருது. டேய் என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனை சொல்கிறான், ஆமாம் நீ வந்து அவ்வளோ டேலண்ட் இல்லை, உன் கசின் உன்னை விட டேலண்டாக இருக்க போல், பெரிய இடத்துலேயே பிடிச்சிட்டாலே ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக நம்ம ஹீரோனை பற்றி பேசும்போது லுலுக்கு இதை பற்றி கேட்டோன்னே ரொம்ப கோவம் வந்துடுது. இன்னொரு வார்த்தை நீ தேவையில்லாமல் பேசினேன்னா இங்கே நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அவனை திட்டி விட்டுடுறாங்க. நீ தேவையில்லாமல் என் கசினை பற்றி பேசாத, நீ என்ன கூட அந்த மாதிரி சொல்லிக்கலாம், ஆனால் என் கசினை பற்றி நீ சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு கோவத்தில் அங்கேருந்து போகிறாங்களா. இவனா ஒரு மாதிரி கண்ணை உருட்டிக்கிட்டு இவ கோச்சிக்கிட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களே, அந்த பிளேட்ஸு பவுலு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ போகும்போது ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, நீங்கள் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் நல்லா பேசுனீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கண்ணத்தெல்லாம் கிளி விட்டுட்டு நாளைக்கு லேட்டாக வராது ஆஃபீஸ்க்குன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோனை கையாடிட்டு பாய் சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்து போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் எயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு எபிசோடு அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.